ஹாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு பிக்கெஸ்ட் குட் நியூஸ் வந்திருக்கு. நம்மளோட சேனல்ல வந்து ஒரு வீடியோ நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் PS4ஓடது. அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு நமக்கு. அது என்னன்னா, நம்மளுடைய PS4 கன்சோல் நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்காக இந்த வீடியோ? அவருடைய பேர் வந்து மிஸ்டர் பூவரசன் அவர்கள். பூவரசன் சார், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நாங்க போட்ட வீடியோல அந்த வீடியோ தான் 1000 வியூஸ் போச்சு. லாங் வீடியோல கமெண்ட் எங்களுக்கு அவரு இல்ல, ஃபர்ஸ்ட் கமெண்ட் மிஸ்டர் கேகே சேனல் தெரியும்ல. ஆமா. அண்ட் தேங்க் யூ கேகே அண்ணா. எங்க ஹஸ்பண்டுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்க சேனல்ல நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க போட்ட வீடியோஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம 90s இருக்க அந்த கார்ட்டூன் பத்தி போட்டிருந்தீங்க, ஜாக்கி சான். அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அவரை ஃபர்ஸ்ட் சொல்லிடி, அந்த மனுஷனால தான் நீங்க அந்த வீடியோ வியூஸ் அதிகமாச்சு. அந்த வியூஸ் வந்து நல்லா போயிருக்கு. அண்ட் தேங்க் யூ உங்க சப்போர்ட்டுக்கு. நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய சேனல் நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்களுடைய பிகெஸ்ட் ஃபேன். நாளா 5-6 வருஷமா அவரை ஃபாலோ பண்றேன் தெரியுமா? உங்களுடைய பிகெஸ்ட் ஃபேன் நாங்க ரெண்டு பேருமே. அண்ட் இன்னைக்கு பூவரசன் சார் கேட்ட மாதிரி நம்மளுடைய PS4 கன்சோல் எங்க வாங்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மக்காந்தினே பேசாது, அவருக்கு எங்க இருக்குன்னு அப்படியே செட்டப் எல்லாம் காமிச்சு ரேட் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் உங்களுக்கு தெரியல, எல்லாத்தையும் சொல்லிடு. அது வந்து நாங்க எப்ப வாங்கணும் அப்படின்னா Jan 6, 2025 வந்து நாங்க வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 3 மாசம் ஆகுது. ஆமா, 1.5 years ஆயிடுச்சு. சோ என்னோட பர்த்டேக்கு நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து அதை வாங்கி கொடுத்தேன். காசு அவர் தான் கொடுத்தாரு. எங்க இருக்காது காசு அவர் தான் கொடுத்தாரு. அது அவருக்கு காசு என் காசு தான். ஆக்சுவலி மாப்பிள்ளை இவர் தான், சட்டை எந்துன்ற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தோம்னா இவதான் இவன் பிறந்த நாளைக்கு. ஆனா காசு என் காசு அது. அவமானப்பட்டாரு. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க வாங்கணும்ன்ற ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். அவன் ரொம்ப பேசுவான். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சோல். பாத்தீங்கன்னா துடைக்க கூட மாட்டான், இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த பையன். சோ இது வந்து அந்த கன்சோல். இது நாங்க வாங்கினது வந்து 17,000 கொடுத்து வாங்கினோம். ஆக்சுவலி ஏற்கனவே வந்து என்ன ரேட்டு ஆக்சுவலி இது வந்து 23,000 நினைக்கிறேன். அது வந்து ஆமா 23,000, 23,000 தான். ஆனா வந்து ஏற்கனவே அவர்கிட்ட தான் எங்க ஹஸ்பண்ட் வந்து PS3 வாங்கி அது ரொம்ப நல்லா விளையாடி. ஆக்சுவலி அது என்ன ரேட்டு தெரியுமா அவன PS3? அப்ப எப்ப தெரியுமா, 2023 வாங்கினேன். 2 வருஷம் யூஸ் பண்ண 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 12,000 ரூபாய்க்கு வாங்கி சொல்லு எவ்வளவு வித்துன்னு உனக்கே தெரியுமே. ஆமா, 12,000 வாங்கதான் சொல்றாரு. எனக்கு தெரியாது. அப்ப நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து சேல் பண்ணும்போது 6K 7K. ஆக்சுவலி 7,000 சொன்னாரு. ஆனா 6,000 தான் எடுத்தாரு. என்ன ரீசன்னா சின்ன ஒரு கிளிச் ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த கன்சோல்ல. சோ ஆக்சுவலி 1080 பிக்சல் அப்ஸ்கேல் ஆகலன்ட்டு, அதனால ஒரு 1000 இன்னும் கொஞ்சம் லெஸ் பண்ணிட்டு 6,000க்கு இது பண்ணாரு. 6,000 கிளிக் பண்ணாரு. மேல வந்து இதுக்கு நாங்க வந்து 17K வந்து நாங்க பே பண்ணிட்டு ஃபுல் கேஷ். ஆமா, ரெடி கேஷ் கொடுத்து நாங்க இது வாங்கிட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் அவரே ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிருக்காரு. ஃபார்ட்நைட் கேம் டவுன்லோட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பையன் அதை வந்து விளையாடவே இல்ல. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாங்கி வந்து ஒரு 10 to 15 days தான் இவன் வந்து விளையாடினா. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கிட்ட அந்த PS-ல கையை வைக்கல. அதுக்கப்புறம் சாருக்கு வேலை போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது தான் எடுத்து விளையாட ஆரம்பிச்சான். ஸோ அப்போ வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிவி எங்க வீட்டுல இருக்கிறது 42 inch டிவி. 42 இல்ல 43. ஐம் சாரி, எனக்கு அவ்வளவா தெரியாது. என்னதான் தெரியும் 43 inch டிவி. இந்த டிவி வந்து நாங்க வாங்குனது 4,000. 4,500. 4,500 ரூபாய். ஆக்சுவலி இது எத்தனை வருஷத்து டிவி தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. நம்ம கிட்டே 3.5 வருஷமா இருக்கு. கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு 7 வருஷமா 8 வருஷமா வச்சிருக்காரு. பழைய ஓல்டு மாடல் டிவி இது. சின்ன டாட் ஒரு இருக்கு. இது வந்து 43லயே ஃபுல் ஹெச்டி டிவி. ஃபுல் ஹெச்டி டிவி 4,500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அது ஆக்சுவலி நான் ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தப்போ அவருக்கு ஒரு 55 inch டிவி வாங்கினாரு. எக்ஸ்சேஞ்ச் டிவி வந்து நான் எங்க சைட்ல கம்மியா எடுப்புன்ட்டு நானே கல்யாணத்துக்கு எடுத்துறேன் சார், அப்படியே ஒரு 4 பிட்டை போட்டு அந்த மனுஷன் நல்ல மனுஷன். 4,500 ரூபாய்க்கு வாங்கணும். இதுல வந்து ஸ்மார்ட் டிவி கிடையாது, பேசிக் டிவி. 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் 5 ஸ்டிக் வந்து 2,500 ரூபாய்க்கு ஆஃபர்ல அமேசான் வந்து அதை போட்டு இது வந்து ஸ்மார்ட் டிவியா மாத்திட்டேன். மொத்தமா இது ரேட் வந்து 4,500 ரூபாய். கீழே இது வந்து என்னது சவுண்ட் பார் வந்து ஆக்சுவலி எங்க வீட்ல 2 சவுண்ட் பார் இருக்கு. ஒன்னு ஊர்ல இருக்கு, ஒன்னு இங்க ஒன்னு வச்சிருக்கோம். இந்த சவுண்ட் பார் வந்து எவ்வளவு நீங்க வாங்கும்போது? 7,000 ரூபாய். நானும் ஃப்ரெண்டும் ஆஃபர்ல வந்துச்சு. 3,500 ரூபாய்க்கு ஆஃபர்ல இருந்துச்சு. அப்படியே ஒரு நாள் ஆஃபர்ன்ட்டு
சத்யால நான் அப்ப ஒர்க் பண்ணிருந்தேன் சத்யா ஷோரூம்ல. அப்ப பாதி ஆஃபர்ல வந்துச்சு 3500 வாங்கினேன். அதுவும் இஎம்ஐல போட்டு ஒரு 3 மாசத்துல இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2000 கட்டி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது கூடவே தான் நாங்க வேற ஏதோ ஒண்ணு கூட ஆஃபர்ல வந்துச்சுன்னு வாங்கணும். அது என்னன்னு எனக்கு வந்து ஞாபகம். எனக்கு சரியா ஞாபகம் கூட ஏதோ ஒண்ணு வாங்கினேன். ஆமா இது கூட ஆனா ஏதோ ஒண்ணு நான் வாங்கணும். ஆனா இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல யூஸ்ஃபுல். இந்த வீட்டுல வந்து நாங்க மேரேஜ்க்கு முன்னாடி கார்த்தி பேச்சுலரா இருக்கும்போது உருப்படியா பண்ண ஒரே வேலை இந்த டிவி இந்த சவுண்ட் பாரையும் ஃபிக்ஸ் பண்ணது மட்டும்தான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த கேம் கன்சோலுமே ஒர்த்தான ரேட்ரி. நான் வந்து நிறைய பேர் இப்போ அவங்க ஃப்ரெண்டு கூட யாரோ ஒருத்தர் வாங்கினாரு. அதுக்கு தனியா சிஸ்டம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க கேம் 52,000 என்னமோ ஒரு செலவு பண்ணாரு. ஆமா ஆக்சுவலி PS5 எல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்கல்ல. PS5 வாங்கணும்னு அவசியமே கிடையாது என்ன கேட்டா. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா PS5 விளையாடுற கேம் எல்லாமே PS4 வந்துடுது. ஒரு 6 மந்த் 5 மந்த் 1 இயர்ல கேம்ஸ் வந்துடுதா. சோ இதுலயே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேமிங் பத்தி அவ்வளவு நாலேஜ் தான் கிடையாது. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய மச் நாலேஜ். எனக்கு அவ்வளவு கிடையாது. ஆனா அவங்க கூட சேர்ந்து எனக்கு விளையாடுவோம் 2 பேர் விளையாடுவோம். போர் அடிக்குது கேதர் ஆயிட்டதுனாலதான் நானும் வந்து ஏன் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஏன் என் ஒய்ஃப் இந்த கேம்ஸ் விளையாடுறாங்கன்னா சீரியஸா இது எல்லாமே ஸ்டோரி கேம்ஸ். இந்த PUBG ஃப்ரீ ஃபயர் மாதிரி எல்லாம் இது கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஸ்டோரி கேம்ஸ். அன்சாண்டட் தி லாஸ்ட் லெகசின்னு ஒரு கேம் வந்து நாங்க எங்க கலெக்ஷன்ஸ் நீங்க பழைய வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து கார்த்தியா விளையாடுல இருப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல நீ விளையாடு எனக்கு அடுத்தடுத்து நல்லா இருக்கும் அந்த கேம். அது இன்னும் நம்ம கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. நிறைய பசில்ஸ் இருந்துச்சு. அதுல மைண்ட் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கொஞ்சம் என்டர்டைனாவும் இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேம். எனக்கு அன்சாண்டட். அண்ட் அது வந்து கார்த்தி சொல்லி அதுக்கப்புறம் RDR 2 நம்ம விளையாட ஆரம்பிச்சோம். ஆமா RDR 2 விளையாட ஆரம்பிச்சு. இப்போ வந்து கார்த்தி ஒரு 1 வீக்கா வந்து சோகத்துல இருக்காங்க. 1 வீக்கா விளையாடல 2 மாசமா விளையாடல. அது 2 மாசம் எனக்கு தெரியாது. 6th சாப்டர் போயிட்டேன். தலைவன் செத்துருவான்னு எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியாது அந்த இதுல. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நிறைய அதுல அட்வான்டேஜ் காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்ல ஏன் பண்ணி விளையாடுங்கிட்டீங்களா. இப்போ எனக்கு அது முடியற மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு. அது ஹீரோ செத்துருவாரா. எனக்கு அது இது செட் ஆகல பிடிக்கல. தலைவன் ஆர்தர் மார்கன் இவர்தான் அவரு. சோ அது வந்து எனக்கு இந்த கேம் வந்து புரியவே இல்லை. அதனால நான் விளையாடல. நீ அத பத்தி போவே கூடாது. என் தலைவன் கத்தி எடுத்து கழுத்துல வச்சிருவான் பாத்துக்கோ. எனக்கு அது புரியல. அதனால நான் போல. வந்து ப்ளீஸ் யாரும் நிறைய அமௌண்ட் எல்லாம் தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பேரு PS5 எல்லாம் வாங்குறாங்க 50,000. அது கேம் PS5 வாங்கிட்டு PS5 வாங்கிட்டு 50,000 55,000 அதுவே. அதுக்கான கேம் அமௌண்ட் ஒரு கேமோட அமௌண்ட் அதில் டவுன்லோட் பண்ண கேமோட அமௌண்ட் 5,000 ரூபாய் 6,000 கேக்குறோம். எனக்கு கேம் காமிச்சாங்க. கார்த்திங்க பாரு இது ஆஃபர்ல. ஆக்சுவலி ஒரு 5,000 இருக்கு. அந்த கேம் ஒரு 1,000 வருது 500 வருதுன்னா ஆஃபர்ல தான் வாங்கலாம். ஓகே வாங்கிக்கலாம். 1,000 rupees அந்த கேம். ஆனா ஆஃபர் வந்து 200க்கு இருக்கு. நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்றேன். சோ கம்மி அமௌண்டா இருக்கும்போது தான் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க விளையாடுவாங்களே. ஆக்சுவலி இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் உனக்கு தெரிஞ்சுங்க. போர்ஸ் சார் நீங்களும் தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம். நீங்க கேட்டீங்கன்ட்டு. ஆக்சுவலி கேம்ன்றது அதுவும் முக்கியமா இந்த ஸ்டோரி கேம்ஸ்ன்றது நம்மளோட டிப்ரெஷனை குறைத்துக்கும் நம்மளோட என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறதுக்கும் தான் இந்த வீடியோ கேமே இந்த கன்சோல்ன்றது. இதுக்கு போய் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு என்டர்டைன்மெண்டா வச்சுக்கோங்க. இதுல நிறைய பேர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க தெரியுமா. 50,000 60. ரெண்டாவது விஷயம் PS5 இருக்குல்ல. PS5 உங்களுக்கு தெரியல. PS5 வந்து இந்த சவுண்ட் பார் இதெல்லாம் வாங்குறப்பே ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அப்பயே கடையில PS5 வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி 60K இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போறாரு அவசரமா. பெரிய ஹெட்போன் அது என்னென்னமோ வாங்கினாங்க. ஆக்சுவலி எல்லாத்தையும் நீங்க காசு கட்டணும். கன்சோல் 50,000 ரூபாய். ஒரே ஒரு ஜாஸ்டிக் மட்டும் தான் வரும் அதுல. அதுக்கப்புறம் அடிஷனல் ஜாஸ்டிக் 5,000 ரூபாய் தனியா பே பண்ணணும். ஆனா நாங்களுமே வந்து ஒரு ஜாஸ்டிக் தான் ஒண்ணே ஒண்ணுதான் வச்சிருக்கோம். சோ அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க காசு. அது வேஸ்ட் ஆஃப். எனக்கு கேட்டா PS5ன்றது ஏன்னா PS5 நீங்க ஒரு கன்சோலை வாங்கிட்டு நம்ம வீட்டுல இருக்க 43 இன்ச்சு 32 இன்ச்சு டிவில போட்டீங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது.
நீங்க அதுக்கேத்த 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் டிவி ஸ்பெண்ட் பண்ணாதான் குவாலிட்டி இருக்கும். ஈவன் இந்த கேம் நாங்க வாங்கின ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிவி, 75 இன்ச் டிவி வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட டிவில விளையாடுறதா கேட்டு எப்படி இதுல விளையாடி பழகிருச்சு. 6,00,000 ரூபாய் டிவி. அது நல்லா பானு வாயை திறந்து உட்காந்து. அது வந்து எங்களுக்கு எங்கன்னா நாங்க ஆக்சுவலி இதெல்லாம் நாங்க வந்து காஸ்ட் வந்து கடையில போய்லாம் OLX-ல வர பார்த்தேன். OLX-ல வாங்குனது. OLX-ல எங்களுக்கு அது இல்ல ஆக்சுவலி டிவி வந்து நேர்ல எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர். டிவி வந்து தெரிஞ்சது. ஆனா PS வந்து நாங்க சாரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ள. PS4 வந்து நாங்க கடையில போய் வாங்கல, நாங்க OLX-ல தான் வாங்கினோம். அவங்க யாருக்காவது அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து முக்கியமா போர் சென்சர் கேட்டதுனாலதான் இந்த வீடியோவே நாங்க போட்டிருக்கோம். ஆமா ஓகே. சோ ஆக்சுவலி கேமுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் கொடுத்து இந்த பிசி பில் பண்றது, இந்த PS5 50,000 60,000 கொடுத்து வாங்குறது வேண்டாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருள்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோ அவ்வளவு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மிச்ச காசை வந்து வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணுங்க. கோல்டுக்கோ, லேண்டுக்கோ, ஃபியூச்சருக்கோ வேற எதாவது யூஸ் பண்ணுங்க. ஒர்த்தா இருக்கும். கேம்ஸை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ கேம்ஸ் அப்பப்போ ப்ளே பண்ணி போட போறோம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எதனா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பை 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 பை.